Section 304 of the பாரதிய நியாய சங்கீதா BNS. அதாவது நம்ம நியூ ஐபிசியில் 304னு ஒரு புது செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஆஃபென்ஸ்னால் ஸ்நாச்சிங். இந்த பிக்சரை பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். பைக்கில் போகிற அந்த திருடவங்க பொண்ணு கையில் கழுத்தில் இருக்க சங்கிலியை பிடுங்கிட்டு போகிறாங்க. இதுதான் ஸ்நாச்சிங். செயின் மட்டுமா, கையில் இருக்க ஹேண்ட்பேக் எதை பிடுங்கிட்டு போனாலும் அது ஸ்நாச்சிங் கீழே தான் வரும். டெஃபினிஷன் பார்த்துடலாம். Theft is snatching if, in order to committing theft, the offender suddenly or quickly or forcibly seizes or secures or grabs or take away from any person or from his possession any movable property. அதாவது அசையும் பொருளை ஒருத்தங்க கிட்ட இருந்து வேகமாக பிடுங்கிறது, கிராப் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஸ்நாச்சிங்காக ஆகும். Whoever commits snatching shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years and shall also be liable to fine. அதுக்கூட பனிஷ்மெண்ட் சப்செக்ஷன் 2லேயே கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஸ்நாச்சிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் கூட அபராதமும் விதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது இது ஸ்நாச்சிங் பண்ணதுக்கான தண்டனை. இப்போது அட்டம் பண்ணுறாங்க, பிடுங்க வராங்க, ஆனால் பிடுங்க முடியாமல் போயிடுது. அப்போ அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. செக்ஷன் 62 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதா. பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டம்ப்டிங் டு கமிட் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் அதர் இம்ப்ரிசன்மெண்ட். இது அட்டம்ப்ட்டுக்கு. Whoever attempt to commit an offence punishable by this Sankita with imprisonment for life or imprisonment or to cause such an offence to be committed and in such attempt does any act towards the commission of the offence shall, where no express provision is made by this Sankita for punishment of such attempt, be punished with imprisonment of any description provided for the offence for a term which may extend to 1/2 of the imprisonment for life or as the case may be 1/2 of the longest term of imprisonment provided for the offence. நம்மளுக்கு இதுதான் வேணும். as the case may be 1/2 of the longest term of imprisonment provided for that offence. அந்த குற்றத்துக்கு அதிகபட்சமாக என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதில் ஹாஃபை ரெடியூஸ் பண்ணி அட்டம்ப்ட்டுக்கு கொடுக்கணும். ஆர் with such offence as provided for the offence or with fine or both. இதில் illustration பார்க்கலாம். A makes an attempt to steal some jewels by breaking open a box and finds after so opening the box that there is no jewel in it. He has done an act towards a commission of theft and therefore guilty under this section. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் ஜுவல்லரி பாக்ஸை உள்ளே இருக்க நகையை திருடணுங்கிற இன்டென்ஷனோட உடச்சி பார்க்குறான். உடச்சி பார்த்ததுக்கப்புறம் உள்ளே ஜுவல்ஸ் இல்லை. அப்போது இவன் ஜுவல்ஸை திருடுறதுக்கான அட்டம் பண்ணிட்டான். அட்டம் பண்ணதுனால இவன் 62 கீழே வரான். A makes an attempt to pick the pocket of Z by thrusting his hand into Z pocket. A fails in his attempt in consequence of Z's having nothing in his pocket. A is guilty under this section. இப்போது நம்மளுக்கு ஒரு கேஸ் வருது. பைக்கில் 2 பேர் போகிறாங்க. அவங்க என் செயினை பறிக்க முயன்றாங்க, நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நாம் அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்குவோன்னா, செக்ஷன் 304 BNS ரெட் வித் 62ன்னு போட்டுட்டு அதுக்கு அதிகபட்ச தண்டனையான 3 வருஷத்தில் பாதி அமௌண்ட் 1.5 வருஷமும் அது கூட அபராதமும் விதிக்கணும்.